ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சரியான சண்டை. அதாவது கமருதீன் ஏடா கூடமாக பேசுவாருன்ற விஷயங்கள் தெரிஞ்சு துஷார் வந்துட்டு வேணும்ட்டுவே இங்கே வந்து வம்புத்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கமருதீனும் துஷாரும் அரோராக்காக சண்டை போட்டுக்கிறாங்களோ, அந்த பொசசிவ்னஸ்க்காக சண்டை போட்டுக்கிறாங்களோன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா துஷார் வந்து நேற்று முந்தானத்தில் சைலண்ட்டாக இருந்தார். எல்லாருக்கும் ஒரு டவுட்டு, என்னடா அது ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்களே, துஷாரும் அரோராவும் இன்னும் சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், இன்றைக்கி காலையில் வந்து வேணும்ட்டுமே கமருதீன் கிட்ட வம்புழுக்கிறாரு இந்த துஷார். என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த அம்மாவுக்கு வந்து அரோராவுக்கு வந்து வயிறு வலி போல இருக்குது, படுத்துருக்காங்க. அப்போ கெமி ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்குறாங்க, நம்ம கமருதீன் வந்து கொடுக்குறாரு. பக்கத்தில் துஷார் நின்றுட்டுருக்காப்புல பார்த்துக்கிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன எதுவுமே வேலை செய்கிறீங்க, வரமாட்டேங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு துஷார். யார்? நான் வேலை செய்யலரா? நான் செஞ்சுட்டு தான்டா இருக்கேன், நீ முதல்ல ஒழுங்காக வேலை செஞ்சா பாரு, நீ நேற்று நைட்டு சீக்கிரமாக தூங்கிட்டேன்ற மாதிரி முடிச்சிட்டார். அவர் எங்கே நான் செஞ்சினா, நான் செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு அவர் போகிற இடத்துலலாம் வந்து கலாய்க்கிறார். ஒழுங்காக சொல்லுங்கள், நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறதில்ல, அப்படி பண்ணுறேன் சர்ரா விட்றா, நான் வேலை செய்யலை விட்றா, இங்கேருந்து கிளம்புடான்னா நீங்கள் கிளம்புங்களாம் சொல்லக்கூடாது, இது வந்து என்னோட இடம், நான் எங்கே வேணாலும் நிற்பேன், உங்களுக்கு என்ன அப்படின்னோடனே இவருக்கு சுருன்னு ஏறிக்குது. கமருதீன் டென்ஷன் ஆனால் உங்களுக்கு தெரியுமே, பேச ஆரம்பிச்சோட 9th ஸ்டாண்டர்டு 6th ஸ்டாண்டர்ட் போட இன்னொரு இவர் அப்படிலாம் உங்களை விட முடியாது, நான் கேள்விக்கிட்ட நீங்கள் சொல்லணும் திரும்ப சொல்கிறாரு. விட்றா அப்படின்னாலும் கேட்க மாட்டார். அதுக்கப்புறம் கனிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு கனிக்கில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க அதுக்கு மேலே இல்லை, இங்கே யார் வேணால் நிற்கலாம் சார், அவங்க வந்துட்டு கேட்கலாம் சார், அதெல்லாம் நீங்கள் போக முடியாது சொல்ல முடியாதுன்றாங்க. உடனே இவருக்கு வந்து இன்னும் சொல்கிறன்னு ஏறிக்குது. சரி வா, அப்போ என் கூட எல்லா டைமுக்கு வரல, எல்லா இடத்துக்கும் வரல, வா நம்ம கக்கு சண்டை போகலாம் அப்படின்றாரு இவர். அவர் வா போகலான்னு சொல்லிட்டு அவரும் ரெடியாக இருக்கார். எல்லாருக்குமே ஒரே ஷாக், எதுக்கு இவங்க தேவையில்லாமல் இந்த மாதிரி அடிச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ இவருக்கு நல்லா ட்ரிகராகவே என்ன பண்ணுறாரு, நெஞ்சில் பிடிச்சி ஒரு தள்ளுறாரு. உடனே அவரும் கோவப்பட்டு அவரும் தள்ளுறாரு. எல்லாருக்குமே ஷாக் ஆகுது, என்னடா இது, எதுக்கு சண்டை வருது, எதனால் சண்டை வருது, ஒன்றுமே புரியலையாப்பான்ற மாதிரி வந்துட்டு எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. ஆனால் எல்லை மீறி போய்கொண்டு இருக்கிறது இந்த சீசன் 9ன்றதை சொல்லி ஆகணும். ஏன்னா யாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குன்ற ஒரு மனப்பான்மை கிடையாது. தேவையில்லாமல் கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க, வெறுப்பாகுது. இப்போ இங்கே வந்து கமருதீன் வந்துட்டு சைலண்ட்டாக இருந்தாலும் நம்ம கமருதீன் வேலை செய்கிற விஷயங்கள் கூட நம்ம பார்த்துருக்கோம், நேற்றெல்லாம் பார்த்தோம். துஷார் அப்படி என்ன வேலை செஞ்சாருன்னு யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் கூட யோசிச்சா ஒன்றுமே வராது. நைஸாக வந்துட்டு நேற்று வந்து அந்த டாஸ்க் நடந்துட்டுருக்கு, எல்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்க, துஷாரும் அரோராவும் மாறி ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு செஞ்ச வேலை. இவர் வந்து கமருதீனை கலாச்சிட்டு இருக்காரு, என்ன கொடுமை. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே துஷார் வெர்சஸ் கமருதீன், இவங்க தான் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.